ஹல்லேலூயா. ஓ எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நான் கைக்கொள்வேன், அந்த வழியில் நான் நடப்பேன் என்று நாம் தீர்மானிப்போம். விசுவாச வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணுவோம். நாம் அறிக்கை பண்ணுவது போலவே கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கிய தெய்வதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் உன்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் நன்மை தருவார். உங்கள் வாழ்க்கை எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். உங்கள் சந்ததியை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர்.
அவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஓ ரவலவா சந்தரவரவா. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வசனத்தை நாம் கை கொண்டால் மாத்திரம் போதும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இதில் இருக்கிறது சொன்னால் நம்முடைய கீழ்ப்படிதல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏதோ கேட்டோம் போனோம் என்று இல்லாமல் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள், தேவனுடைய செய்தி மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இப்போ இருக்க நிலையில் அல்ல, கர்த்தர் மென்மேல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கரந்தொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபலவா சந்தலவரவா திரவலவரக்கரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்வோம். பாஸ்டர் காலை நம்மை ஆராதனைக்குள்ளே நடத்துவார். எத்தனை பேர் தேவ நாமத்தை உயர்த்த ஆயத்தமா இருக்கீங்க? ஒரு வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் மாறுகிறதே இல்லை. அதை விசுவாசிக்கிறவர் மாத்த இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி, நீர் பண்ணின வாக்குத்தத்தமான காரியங்களுக்காக நன்றி. என் குடும்பத்தை குறித்து, என்னை குறித்து, என் ஊழியத்தை குறித்து, என் சபையை குறித்து நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே நன்றி. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே. வாய்களை திறந்து சொல்லுவோம். உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. நன்மைகள் இயேசுவே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஒரு உயர்த்தோடு இயேசுவே உம்மை மாத்திரமே வாஞ்சையோடு உண்மையோடு சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. நம்பத்தக்கவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே. ஆமென். உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே. வாய்களை திறந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். ஓ நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும்
வழி இதுவே என்று நடத்துகிறீர். நான் வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று கரங்களை உயர்த்தி சொல்ல உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு என் ஆயுள் முடியும் வரை உம்மை மாத்திரமே கண் வைத்து உம்மில் பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். நான் தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு வாஞ்சையோடு சொல்லுவோம், இயேசுவே உம்மை மாத்திரமே உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை உண்மையுள்ளவரே, நீ நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நான் நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவரே, நீ நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே. இயேசுவே நீ நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, ஆவியானவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்கிற தெய்வமே, நன்மைகள் செய்பவரே. ஓ ரிபலனமா, ஓ எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை சொல்லுவோம், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆயுள் முடியும் வரை உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. கரங்களை தட்டி நமக்குள்ளாக வாழ்கிற நம்மள தெய்வம், நம் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறவர்,
நம்மளை போதித்து வழிநடத்துகிற தெய்வம். நம்முடைய கண்மேல் நம்மேல் அவர் கண்களை வைத்து ஆலோசனை தந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்மளை வலது பக்கம் இடது பக்கம் சாராமல் ஆண்டவரே பிசாசுடைய எல்லா சதி ஆலோசனைகளும் நம்மளை விட்டு கொடுக்காமல் இம்மட்டுமாய் நடத்தி வந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக ராஜா. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் உங்களை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார்? அவர் உங்களை அழைத்தது, உங்களை அபிஷேகித்தது, உங்களை ரட்சித்தது எல்லாத்துக்கும் நோக்கம் என்னது? நீங்கள் வாழ்ந்து சந்தோஷித்து சுகித்திருக்க வேண்டும் என்பதற்காக. நாம் பாதியிலே மடிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்லவே இல்லை. அவர் வாக்குரைத்தவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்பத்தக்கவர். நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளை திறக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சில பேர் பார்க்குற உண்மையாக சந்தோஷமாக தேவனை ஆராதிக்கிறீங்க, அவங்க மாத்திரம் ஒரு அழிலியை சொல்லுங்க. சில பேரும் பார்க்குறாங்க, ஏன்டா சபைக்கு வந்துட்டோமேன்றதுக்காக சும்மா கரங்களை கட்டி அவங்கள மட்டும் ஒரு அழிலியை சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது நம்ம முழுவதுமாக அவர் இடத்துல விட்டு கொடுத்துடணும் பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க வாய்களை திறந்து ஆராதிக்க தான் உங்க வாழ்க்கையில காரியங்கள் மாறுதுகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உண்மையாகவே உங்க வாய்கள் திறக்கப்படாத வரைக்கும் தேவன் உங்க வாழ்க்கையில என்ன காரியமும் செய்யவே முடியாது. என்றைக்கு நீங்க துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அவரை உயர்த்த ஆரம்பிக்கிறீங்களோ, அன்றைக்கு தான் தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வ உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா அடைப்பட்ட வாசல் இது நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நான் ஜெபிக்கிற சபைக்கு வருகிறேன் போகிறேன் பல வருஷங்களாக இதே தான் நான் செய்கிறேன், ஏன் அவன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அற்புதம் நடக்கலை? என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நடக்குது, என் முன்னாடி இருக்கவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேன் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், எந்த வாய் ஆண்டவர் சத்தத்தை உயர்த்தி துதிக்குதோ, எந்த வாய் அவரை ஆராதிக்குதோ, எந்த நாவோ அவருடைய நாமத்தை வாயில் உயர்த்தி கொண்டே இருக்கிற வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் நாமத்தை நம்ம வாயில உச்சரிக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பாடல் பாடும் பொழுதே துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா தடைகளும் நம்ம மத்தியில் விலக போகுது, எல்லா அடைப்பட்ட வாசல்களை தேவன் திறக்க போகிறார், உங்களை சாட்சிகளாக தேவன் நிற்க வைக்க போகிறார். ஆமென். சந்தோஷத்தோடு இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார். இன்னும் ஒரு விஷயம் சொல்லும், நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. சொல்லுவோம், நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் உலகில் இல்லை. சொல்லுவோம், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர். பலவானே பலவானே வில்லை முடித்து கீழே தள்ளுகிறார்.
களவாடி வில்லை முடித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் விசுவாசத்தோடு சொல்லுவோம், இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, ஓ இல்லை 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 இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவள் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். சொல்லுவோம், நாசியின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனை தப்ப விடாமல் மரண இருள், ஓ மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் ஓ வாதை வாதை எங்கள் கூடாரத்தை, ஆமென், வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகா. இல்லை ஓ இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இணைப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இணைப்பவன் இல்லை. தேவனை போல் தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிதையும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. ஆமென். பவுலும் சீலாவும் துதித்த போது சிதையும் பதித்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே இயேசுவே கொடியை ஏற்றிடுவோம். இல்லை சொல்லுவோம், இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில். சொல்லுவோம், இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன். ஓ இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை, இன்னும் ஒரு விசை. ஓ தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. சிறையும் அதிர்ந்தது. ஓ தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில். ஆமென். இல்லை
ஆமே. நம்மளை எதிர்ப்பவன் இந்த பூமியில ஒருவனும் இல்லை. நம் வாசலை தேவன் நிர்ணயித்ததை நம்ம வாழ்க்கையில் அவர் நினைத்ததை செய்து முடிக்க அதை தடை செய்ய ஒருவனாலும் இந்த பூமியில கூடாத காரியம். விசுவாசிக்கிறோம் மாத்திரம் மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி தேவன் உங்க வாழ்க்கையில எல்லா அடைப்பட்ட வாசல்களை திறந்து விட்டார் இந்த நிச்சயத்தோடு. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் நம்மை மறப்பதற்கு ஒரு அநீதி உள்ள தெய்வம் அல்லவே அல்ல. ஒருவேளை நீங்க கூட உங்க தேவன் உங்க வாழ்க்கையில் செய்த என்ன வாக்குத்தத்தங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட அவர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே இல்லை. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். இன்னைக்கு நம்மளுடைய ஏக்கம், நம்முடைய வாஞ்சை, அப்பா என்னை மறக்காதீங்க ராஜா, என்னை நினைவில் வைத்திருப்பவரே உமக்கு நன்றி, என் மேல் நினைவாயிருப்பவரே உமக்கு நன்றி. தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நாம் அவருடைய சமூகத்தை தவிர நம்மால் வேறு எங்கே செல்ல முடியும்? நம்மளுக்கு அரணான கோட்டையும் கண்மலையுமாகிய பட்டணமும் அவர் ஒருவர் மாத்திரமே. நம்மளை விடுவிக்கிற கேடகம் அவர் ஒருவர் மாத்திரமே. நம்மளை ரட்சிக்கிற தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரமே. நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரமே. உமக்கு நன்றி அப்பா. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உங்க சிந்து எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? என்ன எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீ விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீ விடவில்லையே. தூரம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. ரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் சேர்ந்து பாடுவோம். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி அவரை ஆராதிப்போமே. எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உங்க விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும்
விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே சொல்லுவோம். என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா கரங்களை உயர்த்தி சொல்லு. எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. நான் எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. நம்மளை பின்தொடர்ந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை பின்தொடர்ந்து வந்து நம்மளை உயர்த்த உண்மையாய் நம் பட்சத்தில் நிற்கிற தெய்வம். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லையே. உமக்கு நன்றி தேவனே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் என் வாழ்க்கையில நிர்ணயித்தது நிச்சயம் நடக்கும். நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் நல்லவராகவே இருக்கிறீரே. உமக்கு நன்றி. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. விசுவாசிக்கிற மாத்திரம். உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கரங்களை வானத்துக்கு நேராக. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. உம்மால் காரியம் எதுவும் இல்லை.
இயற்கையை நிறுத்தி வைத்தீ. சொல்லுவோம். சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி. உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தீ. உனக்காக இயற்கை நிறுத்துகிறவர். உம்மால் கூடாத எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசுவே. உம்மால் முடியாத அதிசயம் என்று விசுவாசிக்கிறோம். மாத்திர சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். மீனின் வாயிலே காசை தோன்ற செய்தீரே லேசா. இன்றும் என்னில் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. மீனின் வாயிலே காசை தோன்ற செய்தீரே லேசா. இன்றும் என்னில் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. வானத்துக்கு நேராக இம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மாலே உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. நீங்க மாத்த சத்தத்தை உயர்த்தி உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. அறிக்கை செய்ய தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். உம்மால் முடியாத அதிசயம் இயேசுவே எதுவும் இல்லை. ஆமென். உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. ஆண்டவரே, நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்தது மாத்திரம் ஆண்டவரே நிறைவேறும் என்பதில் நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம். தேவன் அப்படியே நம்ம வாழ்க்கையில் செய்து முடிக்க போவதுக்காக கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் சாட்சிகளாக அற்புதமாக மகிமையாக நம்ம நிற்க செய்ய போகிறார். உமக்கே எல்லா கனமும் எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோப்பா.
மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.